எங்களிடம் வந்து ஆயுத ரீதியான போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லது நாங்கள் தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு நாங்கள் நிற்பதற்கான ஒரு களம் தேவை, ஜனநாயக ரீதியாகத்தன்னு நாங்கள் போராடுவதற்கான ஒரு களம் தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த மாகாண சபையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது மாகாண சபையில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் பற்றி, நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற தடங்கல்கள் பற்றி சர்வதேச ரீதியாக குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடம் ஒரு நல்ல நேர்மையான முதலமைச்சர் இருக்கின்றதுதான் இன்றைக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலம். ஆனால் பலரும் சொல்லுவார்கள் என்று சொன்னால் சொல்லியும் இருக்கின்றார்கள், மாகாண சபையில் இருப்பவர்கள் அரசியல் பேச வேண்டாம், நீங்கள் நிர்வாகம் செய்தால் மாத்திரம் காணும் என்று சொல்லி. அவ்வாறு அல்ல. மாகாண சபை என்கின்றது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் இனப்பிரச்சனைக்கான தீர்வாக எவ்வளவோ போராளிகள் எல்லாம் இறந்ததற்கு பிறகு உருவாக்கப்பட்டது ஒன்றுதான் இந்த மாகாண சபை என்கின்றது. இந்த மாகாண சபையை கூட விடுதலை புலிகள் மாத்திரமல்ல, வேறு போராட்ட அமைப்புகள் கூட அந்த நேரத்தில் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததற்கான காரணம் இதனை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிரமங்களை கொண்டுதான். அரசியல் ரீதியாக நாங்கள் நிற்கதியாக நிராதரவாகத்தான் இன்றைய நிலையில் வந்திருக்கின்றோம். எதிர்காலம் குறித்த நம்பிக்கை எதுவும் இன்று எங்களிடம் இல்லை. தலைவர்கள் சொல்லுகின்றார்கள் என்கின்றதற்காக காத்திருப்பதா காத்திருக்க முடியாதா என்கின்ற பிரச்சனை எல்லாம் இருக்கின்றன. நாங்கள் காத்திருந்தாலும் பிரச்சனை, காத்திருக்காமல் விட்டாலும் பிரச்சனை. எங்களுடைய தலைவிதியை நாங்களே எழுத வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். மக்களாகிய நீங்கள் தான் இது தொடர்பாக நாங்கள் எல்லாமே நடக்கும் 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 என்று சொல்லி காத்திருந்து கடைசியில் எதுவுமே இல்லாதவர்களாக எங்களிடம் இருக்கக்கூடிய கொஞ்சபட்ச விடுதலை உணர்வு கூட காயடிக்கப்பட்டதாக வெவ்வேறு பகுதிகளில் எல்லாம் எங்களை எல்லாம் சிதறடித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை எல்லாம் இல்லாது ஒழித்து இன்னொரு தடவை ஒருமித்த குரலில் எங்களிடம் இருந்து விடுதலை தொடர்பான எந்த ஒரு கோரிக்கையும் தமிழர் தரப்பில் இருந்து வரக்கூடாது என்கின்றதில் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செயலாற்றி வருகின்றது. இவர்களை எல்லாம் புரிந்து நிச்சயமாக எங்களுடைய சக்திக்குட்பட்ட வகையில் உங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்தையும் நாங்கள் செய்வோம்.